பொதுவாகவே ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் உதயமானுச்சுன்னு சொன்னால் அதை உருவாக்கக்கூடிய நபர் யாருன்னு தமிழ்நாட்டு மக்கள் உற்று நோக்குகின்ற ஒரு நிலை இன்றைக்கு இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சினிமா துறையில் கோல் வச்சுறவங்க இல்லை அரசியலுடைய வாரிசு பின்னணி உள்ளவங்க தான் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அரசியலில் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாங்க. இதையெல்லாம் முறியடித்து இன்றைக்கு வீத லீடர் என்ற ஒரு அமைப்பை துவங்கிய ஒரு 20 நாட்களுக்குள்ளே கிட்டத்தட்ட இன்னைக்கு 19 லட்சம் உறுப்பினர்களை நெருங்கி விட்டார் என்று சொன்னால், ஒரு சாதாரண விவசாயி குடும்பத்தில் பிறந்து ஒரு விவசாயியினுடைய மகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை குப்புசாமி என்பவர் ஒரு படித்த ஐபிஎஸ் படிச்சுட்டு அவருடைய பணியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவினுடைய தூய்மையான அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆணைக்கிணங்க அவருடைய கரங்களை வலுப்படுத்துவதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை இணைத்து கொண்டு அந்த கட்சியில் பயணித்தார். அந்த கட்சியில் ஒரு 4-5 வருடம் பயணிக்கும் போது அவருக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும், தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்கள் இல்லாமல் ஒரு ஆட்சியை கொண்டு வரணுங்கிற நோக்கத்தில் தான் அந்த கட்சியை விட்டு வெளியேறி இன்றைக்கி இந்த வீத லீடர்ஸ் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி நாம் எல்லோரும் தலைவர்கள், இதில் யாருமே தொண்டர் கிடையாது, இந்த அமைப்பு அரசியல் கட்சியாக வர நம்ம அனைவருமே தலைவர்கள் தான் என்ற ஒரு நம்பிக்கையோடு தமிழகம் முழுக்க இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சியாக இந்த வீத லீடர் அமைப்பு உருவாகியிருக்கிறது. இதுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு பெரிய அரசியல் பின்னணி கிடையாது. அவங்க அப்பா முதலமைச்சரோ இல்லை அவங்க அண்ணன் முதலமைச்சரோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களோ நாடாளுமன்ற உறுப்பினர்லாம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு நபர் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கியிருக்கார் என்று சொன்னால் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு அண்ணாமலையால் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுங்கிறதுல எல்லோருடைய மனதிலும் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் இன்றைக்கு இந்த 19 லட்சத்தை இலக்கை எட்டியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த கட்சிக்கு ஒரு பெயர் சூட்டுவார், இந்த கட்சிக்கு ஒரு கொடியை உருவாக்குவார். இந்த கட்சி தமிழ்நாட்டில் ஒரு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அசுர வளர்ச்சி பெறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது. அதே நேரத்தில் உள்ளாட்சி தேர்தல் வந்துச்சுன்னு சொன்னால் 1,30,000க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த உள்ளாட்சி பிரதிகளுக்கு இந்த வி லீடர்ஸ் என்ற அமைப்பு கண்டிப்பாக அனைத்து இடங்களிலையும் தொய்வு இல்லாமல் போட்டிடுவோம். இருக்கக்கூடிய இளைஞர்கள் எண்ணம் தான் அண்ணாமலையுடைய பிரதிபலிப்பு. எல்லா இளைஞர்களும் இன்றைக்கி அப்படி தான் நிற்கிறாங்க. நீங்கள் கடந்த தேர்தலில் உதாரணத்துக்கு கடந்த தேர்தலை வச்சுக்கோங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தொகுதிக்கும் மினிமம் 20லேருந்து 50 கோடி செலவு பண்ணாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வாக்குக்கு 100 ரூபா கொடுத்தாங்க. கட்சி கொடுத்தது 100 ரூபா. இப்போ தனிப்பட்ட முறையில் இப்போ குன்னம் சட்டமன்ற தொகுதினா சிவசங்கரன் ஒரு அமைச்சராக இருந்திருக்கிறாரு, அவர் 2000 கொடுத்துருப்பாரு, 3000 கொடுத்துருப்பாரு. இப்போ இது மாதிரி பலம் வாய்ந்த ஜாம்பவான்கள் KN நேரு இந்த மாதிரி உள்ள தலைவர்கள் பகுதியிலலாம் ஓட்டுக்கு 3000 4000 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கணக்கு பண்ணுறாங்க. அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபா செலவு பண்ணாங்க. ஆனால் வேட்பாளர் யாருன்னு தெரியலை. அவங்களுக்கு சின்னம் கூட லேட்டாக தான் தெரியுது. ஒரு தொகுதி விட்டு ஒரு தொகுதி வேட்பாளர் கூட முழுமையாக கண்டுபிடிச்சி அவருடைய குணாதிசயங்கள் என்னென்னு கூட தெரியாமல் விஜய் என்கிற ஒரு நபருக்காக தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்தவங்க ஒரு நேர்மையான காங்கிரஸில் அங்கம் வைத்த காமராஜருடைய ஆட்சி தமிழ்நாட்டில் கொண்டு வரணும், தூய்மையான மந்திரி சபையில் மந்திரி அமைச்ச கக்கனுடைய ஆட்சி கொண்டு வரணும். ஐயா நல்ல கண்ணுடைய வழியில் தமிழ்நாட்டு அரசியலை சீர்திருத்தணும்னு சொல்கிறதுல எந்த விதமான தப்பு இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த அரசியலை ஏற்றுக்கிறாங்க, தூய்மையான அரசியல் ஏற்றுக்கிறாங்க. வாக்குக்கு பணம் வாங்காமல் சுதந்திரமாக தன்னுடைய சுதந்திர கடமையை ஆற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் இளைஞர்கள்ட்ட இருக்குது. அதனால் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் இளைஞர்களை ஊக்குவிக்கின்ற வகையில் இளைஞரை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆடு மேய்க்கிறது பெரிய ஒரு குற்றம் இல்லை. ஒரு விவசாயினுடைய மகனாக பிறந்து ஒரு எல்லா குடும்பங்கள்லையும் ஆடு மாடு வளர்ப்பது விவசாயினுடைய குடும்பத்தில் ஆடு மாடு வளர்க்கிறது சகஜம்தான். அப்போ ஒரு விவசாயினுடைய மகனாக அந்த மகன் அரசியலில் இருக்கக்கூடியவரை ஆடு மாடு மேய்க்கக்கூடாதுங்கிறது எந்த விதமான தப்பும் இல்லை. கஞ்சா விற்கக்கூடாது, மெத்தப்பட்ட மீன் விற்கக்கூடாது, அடுத்தவன் சொத்தை கொள்ளையடிக்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது, ஊழல் பண்ணக்கூடாது, திருடக்கூடாது. ஆடு மாடுங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தில் ஒன்றி போன விலங்குகள், நம்மளுடைய பண்பாட்டோட தமிழர்களுடைய மரபோடு ஒன்றி இருக்கக்கூடிய விலங்குகளை மேய்க்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. அதனால் அண்ணாமலைக்கு அவர் விஜய் கட்சியில் இருக்கிறவர்கள்லாம் அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய வரலாறுலாம் எடுத்தோம்னு சொன்னால் நாரி சிரிச்சு போயிடும். விஜய் கட்சியில் யார் எப்படி சட்டமன்ற உறுப்பினர் ஆனாங்க, அவங்களுடைய பின்னணி என்ன, அவங்க எப்படி இருந்தாங்கன்னெலாம் பேச ஆரம்பித்தோம்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு சண்டை கலாச்சாரமே உருவாயிரும். ஆனால் அண்ணாமலையை பொறுத்தளவில் ஒரு நேர்மையான வழியில் தான் அரசியல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால் ஆடு மேய்க்கிறதெல்லாம் ஒரு தப்புன்னு சொல்லவே முடியாது. அவர் ஆடுங்கிறது அவர்கிட்ட இருக்குது. என்ன சொல்ல போகிறாரு,
எனக்கு இந்த அரசியல் வரலன்னு சொன்னால் நான் போய் பிட்பாக்கெட் அடிக்க போகிறேன்னு சொன்னாரா? இல்லை ஊழல் பண்ண போகிறேன்னு சொன்னாரா? இல்லை ராப்பரி பண்ண போகிறேன்னு சொன்னாரா? ராப்பரி எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும்போது ஒரு நல்ல மனிதன் தமிழ்நாட்டில் ஆட்சியை கொண்டு வர மாட்டாரா என்ன? அதனால் கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் நடக்கும். அதில் அண்ணாமலை கண்டிப்பாக 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தாலும் சரி, இல்லை 2031 சட்டமன்ற தேர்தல் வந்தாலும் சரி, அண்ணாமலை தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பார் என்பதை எந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. நாங்கள் தேர்தலுக்கு முன்னாடி தாவேகா சொன்னது நாங்கள் தூய சக்தி திமுக என்ற தீய சக்தியை ஒழிச்சிருவோம், அண்ணா திமுக என்ற தீய சக்தியை ஒழிச்சிருவோம்னு சொல்கிறாங்க. இப்போது இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு திமுகவில் இருக்கிற தீய சக்தியும் அண்ணா திமுகவில் இருக்கிற தீய சக்தியும் இவர்கிட்ட சேர்ந்தா அவங்க தூய சக்தியாக மாறிடுவாங்களா? குட்கா ஊழல் இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர் இன்றைக்கு மிகப்பெரிய போதைக்கு தமிழ்நாட்டை இன்னைக்கு ஆம்புலன்ஸில் வச்சு குட்கா கடத்தின விஜயபாஸ்கர் இன்னைக்கு தாவேக்காவுக்கு போயிட்டாருன்னு சொன்னால் அவர் உடனே தூய சக்தி ஆயிடுவாரா? அதனால் இவர் திராவிட சித்தாந்தத்தின்படி தான் ஆட்சி நடத்தணும்னு நினைக்கிறாரு. ஏதோ சொல்கிறாரு, சொன்னதெல்லாம் செஞ்சிருவேன், நான் பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு. இப்போ நீங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே விவசாயிகளுடைய கடனை கூட்டுறவு வங்கி கடனை ரத்து பண்ணுறேன்னு சொன்னார். பண்ணாரா? 50,000னாரு, 50% ஃபஸ்ட்டு 30%னாரு, அப்புறம் 50%னாரு. இப்போ நீங்கள் 1 லட்சம் வாங்கியிருந்தால் 75,000 தள்ளுபடி அப்படிங்கிறாரு, 75%ங்கிறாரு. இதனால் விவசாயிகள் டெல்டா பகுதியிலாம் கடுமையான போராட்டம் நடக்குது. அதனால் அவர் தீய சக்தியோட தூய சக்தி இப்போ தீய சக்தியோடு சேர்ந்து இது இப்போ தீய சக்தியாக தான் தாவேக்கா போச்சு தவிர, அதனால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பின்பலத்தில் தான் இப்போ அவருடைய அரசியல் பயணம் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இனிமேல் அண்ணாமலை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இருப்பார். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எப்படி இனிமேல் அரசியல் களத்தில் இருக்குன்னு சொன்னால் இளைஞர்களை மையப்படுத்தி தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் இருக்கும். அப்போது விஜய்க்கு இன்றைக்கி 52 53 வயசாச்சு. அது மாதிரி உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்றைக்கி 50 வயசு ஆக போகுது. இவர்களை விட இளையவர் 45 வயசு தான், 43 44 வயசு தான் ஆகுது. படித்தவர். இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த விஷயத்தை பற்றி கேள்வி கேட்டாலும் உடனடியாக தங்கு தடை இல்லாமல், துண்டு சீட்டு இல்லாமல், அடுத்தவர்கிட்ட கேட்காமல் பதில் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் அண்ணாமலை அவர்கள். நல்ல எந்த விஷயத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை கேட்டாலும் சரி, பொருளாதாரத்தை கேட்டாலும் சரி, தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரங்களை கேட்டாலும் சரி, அண்டை மாநிலத்தினுடைய கலாச்சாரம் பொருளாதார நிலை எல்லாத்தையும் இன்னைக்கு பட்டியலிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு அறிவான ஒரு அரசியல் தலைவர் அண்ணாமலை அவர்கள். அதனால் இப்போ இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் அண்ணாமலையின் பின்னால் அவரை எதிர்த்து அரசியல் களங்கள் காண்பது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். எந்த கேள்வி கேட்டாலும், எந்த விஷயத்தை பற்றி கேட்டாலும் துண்டு சீட்டு இல்லாமல் பதில் சொல்லக்கூடிய அண்ணாமலைக்கு எதிராக இவர்கள் நிருபர்களிடத்தில் செய்தியாளர்களை சந்திக்கவே தயங்கக்கூடிய, இல்லை அப்படி சந்தித்தா கூட துண்டு சீட்டை வச்சுக்கிட்டு பேசக்கூடிய அரசியல்வாதிகளுடைய அரசியல் பயணம் அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கிள் தான் ஏற்படுமே தவிர அவர்களுக்கு எதிர்காலத்தில் அண்ணாமலை சிம்ம சப்பனமாக இருப்பார்.